புடலங்காய் பருப்பு தேங்காய் பூ பொரியல். இதை நல்லா சீவிட்டு பொடிசாக நறுக்கி கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சி வச்சுருக்கு. இதுக்கு ஒரு 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் அதில் தண்ணி நீத்து வரும், அதை புழிஞ்சு எடுத்துடலாம். இடத்துல புழிஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் தாளிதத்துக்கு போயிடலாம். பொரியலுக்கு தேவையான இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குது. ஜீரகம், சோம்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு வரமிளகா, பூண்டு நச்சு வச்சுருக்கு, பருப்பு, தேங்காய் பூ. வானிலையில் காய வச்ச எண்ணெய், இதில் இந்த தாளிப்பை சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் இதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த இதில் சேர்த்துடலாம். கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். இப்போ முதல்ல உப்பு போட்டதுனால கொஞ்சமாக உப்பு, மிளகு சீரகத்தூள் இதில் சேர்த்தணும். இது நல்லா வெந்த பிறகு பருப்பும் தேங்காயும் அதில் சேர்த்து கிளறிடணும். சீக்கிரமாகவே வந்துடும். ஏன்னா தோலெலாம் நல்லா சீவி அதில் கொஞ்சம் நேரம் டிப் பண்ணி வச்சதுனால மஞ்சள் உப்பில் அதிலே கொஞ்சம் நல்லா நமந்துருச்சு. மூடி வச்சிடலாம். நல்லா வந்துருச்சு. இந்த நேரத்தில் இந்த பருப்பை அதில் சேர்த்துறேன். அதுக்கப்புறம் இப்போ தேங்காய் பூ சேர்த்து கிளறி தேங்காய் பூ பருப்பு புடலங்காய் பொரியல் தயாராகிடுச்சு. இதை வேறு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணி வச்சிடலாம். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு. இப்போ இந்த புடலை உடலுக்கு வலிமை தரும். இது ஒரு வாத நீக்கி, இது பசி உணர்வை தூண்டி செரிமானத்தை மேம்படுத்தி உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும். குடலை சுத்தப்படுத்தி இது நல்ல மலமிளக்கியாக செயல்படும். இது விந்து விருத்திக்கு உதவும். இது ஒரு சிறந்த வாத நீக்கியாகவும் செயல்படுது. உடல் உபாதைகளையெல்லாம் இது சரி பண்ணும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பை கவனிச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.